கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் எனருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே அனுதினமும் நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையினாலே அவர் தேற்றி வருகிறவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நமக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க, அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. இதை கேட்கிறதான அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் இரக்கமாய் இருக்க நாம் பாத்திரவான்களாய் முதலாவது நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே யார் நம்மீது இரக்கம் காட்டுகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தாய் தகப்பன் நம்மேல் இரக்கம் காட்டுறவர்களாய் இருக்கலாம், சகோதரர் நம்மேல் இரக்கம் காட்டுறவர்களாய் இருக்கலாம், மற்றவர்களும் நம்மேல் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் அந்த இரக்கமானது இதுவரைக்கும் தான். ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கம் அது நித்திய வாழ்வை அளிக்கிற ஒரு இரக்கமாய் காணப்படுகிறது. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொள்ள தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அடுத்த காரியம் பாருங்க, எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். ஒவ்வொரு கூறு கழிக்கிறவராய் அவர் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய உருக்கம் மிகவும் மிகவும் நமக்கு அவசியமானது. இந்த உலகத்திலே சொல்லலாம், நாங்கள் உங்கள் மேல் எப்பொழுதும் ஒரு இரக்க குணம் வைத்திருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் தேவன் கொடுக்கிறதான இரக்கம் என்பது அது நித்திய காலமாய் அது நம்மேலே எப்பொழுதும் அது பரலோகத்திற்கு சேர்க்க வேண்டிய ஒரு இரக்கமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே அவர் மலையிலிருந்து இறங்கின உடனே, கவனிக்கலாமா, மலையிலிருந்து இறங்கின உடனே ஒரு குஷ்டரோகி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்மேல் என்னை குணமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவர் உடனே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, உங்களுடைய பகுதிகளிலும் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவர்கள் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும். என்ன காரியம்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதுதான் பாக்கி. நாம் கேட்டால் மாத்திரமே போதும். அவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, 16ஆம் வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறார்கள், விருப்பப்பட்டு ஓடுகிறார்கள். அவர்கள் பந்தயத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு ஓடுகிறார்கள். ஆனால் அந்த ஓட்டமானது அவர்கள் சீராய் சிரமமாய் உடல் நல்ல சுறுசுறுப்பாய் வைத்திருக்க கர்த்தராலே மாத்திரம்தான் ஆகும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும்
அனுபவித்து விடலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை தயவு செய்து இந்த நேரத்திலே நாம் விட்டுவிட கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. கர்த்தர் இரக்கம் செய்தால் எல்லா பந்தயத்திலும் கர்த்தர் நம்மை வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எல்லாம் பரலோக பிதாவை நோக்கி, பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். ஆண்டவரே, இந்த 2ஆம் மாதம் 3ஆம் தேதியை பார்க்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி என்று சொல்வோம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் இரக்கமாயிரும், எங்கள் மீது மன உருக்கமாயிரும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டாலே அந்த வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. தொடர்ந்து அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே காவல் பண்ணி அவர்களை ஆண்டவரே சிறப்பாய் வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.